பணத்தாசை பிடிச்ச விஜயா ரோகிணி சிட்டிக்கிட்டேருந்து திருட்டு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தா பல்லை இழிச்சிக்கிட்டு வாங்கிக்குவா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து ஒவ்வொருத்தங்கிட்டையா கார் சேவை எப்படி போச்சு என்னன்ட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப ஆனால் ரோகிணி எதையும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் ரோகிணியை முந்திக்கிட்டு வந்து சொல்கிறா. அதை பார்த்துட்டு அப்புறம் நீ இங்கே தான் எடுத்து கொடுத்தீங்களா, நான் உங்களை யாரையுமே நாங்கள் குறித்து சொல்லவே இல்லையே, நான் எம்பாடுக்கு தானே சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் நீங்களாக முந்திக்கிட்டு வர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த இந்த விஷயத்த இதோட விடுங்க, நான் யார் என்ன பண்ணாங்கன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்றேன், அப்போ இருக்க அந்த யார் சாவி எடுத்து கொடுத்தவங்களுக்கு நல்ல பாடம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். அண்ணாமலை சரி விடு இதோட விட்டுரு அப்படின்ட்டு மீனா கூட்டிகிட்டு போய் அவனை குளிக்க சொல்லு, இதோட அவனை பிடிச்சி பீடையெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொன்னானியா மீனா. சரி போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சமையல் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். மனோஜ் தன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கல்யாணம், அதனால நான் ரோகிணி கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க அம்மாட்ட கேட்க, என்னடா புது பழக்கமாக பழகிற அப்படின்னு. இல்லைப்பா அம்மா அவங்க பத்திரிக்கை வைக்கிறப்ப 2 பேர்த்தையும் வர சொன்னான், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்க, நீ முதலாளியா அவன் முதலாளியா அப்படின்னோடனே முத்தி இருந்துட்டு அந்த கடைக்கு ஓனராக நீ இல்லைடா அப்பா தான்டா, அது முதல்ல மறந்துடாத, தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி முத்து கேட்க, ரோகிணி இருந்துட்டு அவரும் கிடையாது அத்தை தான் முதலாளி அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடி எனக்கு ஐஸ் வைக்கிறியா, அந்த ஐஸுக்கெல்லாம் நான் மயங்கிறவ கிடையாது, மனோஜ் கெஞ்சிரம்மா கூட்டிகிட்டு போகிறோம்மா அப்படின்னு. டேய் நீ என் பேச்சு கேட்குறவனா இருந்தால் நீ முதல்ல பேசாமல் ஒன்றும் போகிறதா இருந்தால் நீ போ, இல்லாட்டி கம்முன்னு பேசாமல் நீயும் போகாமல் இருந்துக்க, ஆனால் அவளை மட்டும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவளை கூட்டிகிட்டு போன தெரிஞ்சுன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொன்னானியே. மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்குறான். முத்து இருந்துக்கிட்டு நீ இதே நானாக இருந்தால் யாரையும் கேட்க மாட்டேன், என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நான் கிளம்புவேன், நீ அம்மா பேச்சு கேட்குறவனாச்சே, நீ எப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ரோகிணி முகம் வாடிடுது. போய் விஜயா இருந்துட்டு சுடுதண்ணி வையின்னு சொன்னானியே, போய் சுடுதண்ணி வைக்க போயிடுறான். மீனாவை முத்து ஏன் மீனா எல்லா வேலையும் அப்போ நீ தான் செஞ்சிட்டு இருந்த, இப்போ உனக்கு உன் வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துச்சு, நீ கவலைப்படாத, உனக்கு வேலை செய்ய குறையும் அப்படின்னோடனே, சரிங்க இதை பற்றி பேசாதீங்க கம்முன்னு, அவங்க தான் அவங்களை பற்றி பேச வேணாம்னு சொல்கிறாங்கல்ல, தேவையில்லாமல் நீங்கள் அவங்களை நினைக்காதீங்கன்னு மீனா சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. எந்த கோயிலுக்கு அப்படின்னா எப்பவும் போகிறப்போ நம்ம பொன்னியம்மன் கோயிலுக்கு தான், அம்மா வேறு பூ கேட்டாங்க, பூவை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு கார் நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லி வேண்டியிருந்தேன், அதை நம்பி சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறான். மீனா அவங்க அம்மா சீதா பண்ணுறதே இப்போ சரியில்லை, எனி டைம் ஃபோன் பேசுகிறா, வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கா, என்னென்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலேருந்து போகணுங்கிறா, அவன் நடவடிக்கை சரியில்லை மீனா, நீ தான் கொஞ்சம் அவளை பார்த்து கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்கா. அம்மா விடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீனா சொல்கிறான். ரோகிணி வித்யாவோட ஹஸ்பண்ட்கிட்ட அமௌண்ட் 1 லட்சத்தை வாங்கிட்டு போய் சிட்டிக்கிட்டு இருக்கிற திருட்டு நகையை வாங்குறான். அந்த திருட்டு நகையை யாரோட தான் இருக்கும், கடைசியில் பார்த்தா ஸ்ருதியோட அம்மாவு தான் இருக்குது. சிட்டிக்கிட்டேருந்து 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த நகையை வாங்கிட்டு வரான். நான் வாங்கிட்டு விஜயாட்ட அத்தை இந்த செயின் எவ்வளோன்னு தெரியுமா, இது உங்கள் கழுத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும், இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதை வாங்கி விஜயை கழுத்தில் போடுவாளா போட மாட்டாளா என்னன்னு தெரியல. அப்படி கழுத்தில் போட்டு ஸ்ருதியோட அம்மா பார்த்தோன்னே விஜயாவையும் ரோகிணியும் திருட்டு கேஸில் உள்ளே பிடிச்சி வச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.